தொகுதிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீண்டும் முதல்வராக வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த அடிப்படையில் சிதம்பரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய எனக்கு மக்கள் பெருவாரியான வாக்குகள் அளித்து ஒரு மாபெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கின்றேன். இந்த நேரத்தில் நான் ஒரு சில விஷயங்களை இப்பொழுது தொகுதி சார்ந்த விஷயங்களை சேகரித்து வருகிறேன். மக்களுடைய உணர்வுகளை விருப்பங்களை சேகரித்து வருகிறேன். அரசு ஊழியர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், அரசியல் பிரமுகர்கள் என்று பலரும் பல்வேறு விஷயங்களை நம்மை கவனத்தில் கொண்டு வருகிறார்கள். அவர்களெல்லாம் விரைவில் தொகுத்து மீண்டும் உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். முதல் கட்டமாக நான் சிதம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்காக நிச்சயமான குரல் கொடுப்பேன், பாடுபடுவேன். அதை நிறைவேற்றி தருவதற்காக கடைசி வரை போராடுகிற வாக்குறுதியை நான் தெரிவித்துக் முதலாவதாக சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை உயர் பல்நோக்கு கொண்ட மருத்துவமனையாக மாற்றி தருமாறு முயற்சி செய்யுமாறு என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதற்காக நான் கடைசி வரை நின்று போராடி அதை செயல்படுத்தின எல்லா விதமான முன்முயற்சிகளையும் செய்வேன் என்று இந்த நேரத்தில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் முதல் வாக்குறுதியாக தருகிறேன். அதேபோன்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஊழியர்களுக்கு பென்ஷன் மற்றும் நிலுவைத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்ற செய்தியை சொன்னார்கள். இதை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கும் அரசின் கவனத்திற்கும் அனுப்பிச்சு என்னால் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் ஒரு சுமூகமான மகிழ்ச்சியான தீர்வை கொண்டு தர முடியுமோ அதற்காக நான் பாடுபடுவேன், குரல் கொடுப்பேன், சட்டமன்றத்தில் பேசுவேன் என்பது இந்த நேரத்தில் இரண்டாவது வாக்குறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த சிதம்பரம் தொகுதியில் ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக இருப்பது முதலைகளுடைய தொழில். எனவே சிதம்பரம் தொகுதியில் முதலை பண்ணை அமைப்பதற்காக நான் இந்த விஷயத்தை சட்டமன்றத்தில் பேசுவேன். முதல்வர் அவர்களின் கவனத்துக்கும் எடுத்துச் சென்று இங்கே முதலை பண்ணை ஒன்றை அமைப்பதற்கான முன்முயற்சிகளில் ஈடுபடுவேன் என்பதை இந்த நேரத்தில் வாக்குறுதியாக தெரிவித்துள்ளேன். பரங்கிப்பேட்டையில் உள்ள பாபா கோயிலை திருப்பணி செய்து சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக செய்வேன். நான் கடந்த முறை 2014, 2020 நாகப்பட்டினத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது மிக அதிகமான கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்த நான் எல்லா விதமான முயற்சியும் செய்து கொடுத்தேன் என்பது இங்கு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அர்ச்சகர்களுக்கு தெரியும். கும்பாபிஷேகத்தை நடத்திய அந்த ஊர் கிராம மக்களுக்கு தெரியும். அவற்றையெல்லாம் இப்போதும் கூட அவர்கள் மகிழ்வோடு நன்றியோடு சொல்லி எனக்கு வாழ்த்துக்களை அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அப்படியெல்லாம் செய்த நீங்கள் அந்த தொகுதியிலும் சிறப்பாக செய்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று வாழ்த்து இருக்கிறார்கள். எனவே இந்த தொகுதியில் எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடத்தாமல் கோயில்கள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் மேலும் கண்டறிந்து அனைத்து கோயில்களுடைய கும்பாபிஷேகத்திலும் அவை சிறப்பாக நடைபெறுவதற்கான